கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 2025 இந்த பிறப்பை நற்செய்தியை இன்னைக்கு நாம் இந்த கிறிஸ்மஸ் விழாவில் கொண்டாடி கொண்டிருக்கிற எல்லாருக்கும், திருச்சபை மக்கள் யாவருக்கும், உலக ஜனங்களுக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இன்னைக்கு பிறப்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹாப்பி கிறிஸ்மஸ், எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இந்த நாளில் இந்த இயேசு கிறிஸ்தனுடைய பிறப்பை நற்செய்திக்குள்ள நாம் செல்கிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துக்கு மிகவும் பிரியமான சபையார்களே யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் இன்றைக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களும் நல்வாழ்த்துக்கள் சொல்லி இந்த செய்திக்குள்ள நாம் செல்கிறோம். இயேசு கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு பிறந்திருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து எப்படி பிறந்தார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கும் போது, யோவான் 1ஆம் அதிகாரம் அந்த 14ஆம் வசனத்துல சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் இன்றைக்கு அவர் இந்த மாம்சத்தில் இடைப்படாதபடி ஒரு பரிசுத்தமான கன்னி மரியாளிடத்திலிருந்து பிறந்தார் என்பதை இந்த வேதவசனம் சொல்லுகிறது. அந்த வார்த்தை மாம்சமானது என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். வார்த்தை என்பதை பின்புலம் பார்க்கும்போது நாம் பார்த்தால் அந்த வார்த்தை குமாரன் குமார்த்தின்னு சொல்லப்படுகிறது. அந்த குமாரன் மகன் மகள் என்று சொல்லப்படுகிறதா அந்த வார்த்தை. அந்த வார்த்தையாய் வந்ததுனால தான் அவன் தேவகுமாரன் என்று சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் இங்கே சொல்லப்படுகிறது. என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அவர்கள் புருஷனுடைய சித்தம் இரத்தத்தினாலும் மாம்சத்தினாலும் இல்லாதபடி பிறக்காதபடி தேவ சித்தத்தின்படி பிறந்தார் என்று சொல்லி இந்த வேதம் நமக்கு ஆழமாய் சொல்லப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையுமாகிய நிழலும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. எந்த வேற்றுமை எந்த மாற்றுதலும் இல்லாதபடி இன்னைக்கு இயேசு கிறிஸ்து இன்னைக்கு இந்த பூமியில பிறந்து அவர் வந்திருக்கிறதுக்கு இந்த காரணம் என்ன? அவர் பரிசுத்த ஆவினாலே பிறக்கப்பட்டார், பரிசுத்த ஆவினாலே அவர் கொண்டு வரப்பட்டார் என்று சொல்லி தான் அந்த வேதத்தில் நாம் இன்னைக்கு பார்க்குறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு பாருங்க, அவர் பிறந்தது ஒரு மனுஷனால அப்படி அல்ல, பரிசுத்த ஆவினால், அவர் வார்த்தையினால் பிறந்தவர் என்று சொல்லி இந்த வேதம் நமக்கு எச்சரித்து சொல்லுகிறது. அடுத்து பாருங்க, ஏசாயா 7ஆம் அதிகாரம் அந்த 14-15 வாசித்தா, அவர் என்ன சாப்பிட்டார் என்று சொல்லி இந்த வேதம் நமக்கு குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது. அங்கு சொல்லப்படுகிறது, அவர் விவரம் தெரிய நாள் வரைக்கும் வெண்ணையும் தேனையுமே சாப்பிட்டார் என்று சொல்லி வேதம் எச்சரித்து சொல்லுகிறது. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு பைபிளில் அவர் சாப்பிட்டார் போனார் சொல்லப்படுகிறது. ஆனால் என்ன சாப்பிட்டார் என்று சொல்லி பைபிளை நம்ம ஆழமாக பார்க்கும்போது இன்னதை சாப்பிட்டார் என்று சொல்லப்பட இல்லை அப்படிங்கிறதான் நாம் இந்த பார்க்கிறோம். ஆனால் அவர் விவரம் தெரிகிற நாள் வரைக்கும் அந்த ஏசாயா 7:15 வாசிக்க, தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும் அவர் வெண்ணையையும் தேனையும் சாப்பிடுவார். ஆமே, அவர் வெண்ணையும் தேனையுமே சாப்பிட்டு வளர்ந்தார் என்று சொல்லி இந்த வேதத்தில் நாம் வாசிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மத்திய 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப இயேசு இந்த பூமிக்கு அவர் இப்படி பிறந்து வந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அவர் பிறந்ததுக்கு காரணம் என்ன? அவர் ஏன் இங்க வர வேண்டும்? அப்ப இயேசு கிறிஸ்து ஒருவேளை அவரு ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா வல்லமை உள்ள தேவன் அவர் அறிவித்து நேர ஒரு ஏரோது அரண்மனையில் பிறந்திருக்கலாம். ஆனாலும் அவர் தாழ்மையான கோலத்தில் பிறந்தார். அவர் பிறப்பதற்கு
பிறந்து இந்த பூமிக்கு வருவதற்கு காரணம் என்ன? அதுக்கு பேர் தான் நற்செய்தி, சுவிசேஷம் என்று அறிவிக்கப்படுகிறது. அந்த சுவிசேஷம் என்ன சொல்லப்படுகிறது? இயேசு இந்த பூமிக்கு வந்து அவர் சொல்லுகிறார். உபாகமம் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கு சொல்லுகிறார்கள், அந்த ஜாதிகள் செய்ய அருவருப்பின்படி நீ கற்றுக்கொள்ளப்பட வேண்டாம். நீ நாள் பார்க்கறதும் குறி சொல்லுகிறதுக்கும் அஞ்சனை பார்க்கறதுக்கும் சன்னத்தக்காரனுக்கும் சூனியக்காரனுக்கும் இப்படி பேய் பிசாசு மந்திரத்துக்கும் நீ இடம் கொடுக்காதபடி நீ இரு என்று சொல்லி இயேசு இதை தான் சொல்லி வருகிறார். இதை ஏற்றுக்கொள்வதற்கு அன்னைக்கு பரிசேயர் சதிசேயர் வேத பாதகருக்கு அது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அது ஜனங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அங்கு சொல்லுகிறார், ஓரேபியில சபை கூட்டும்போது என்னை போல ஒரு தீர்க்க தரிசி உங்களுக்காக உங்கள் நடுவிலிருந்து உங்கள் சகோதரன் ஒருவனை எழும்ப பண்ணுவேன், அவனுக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். சொல்லிட்டு அது அடுத்த வசனத்தில் அவர் சொல்லுகிறார். அந்த உபாகம் 18ஆம் அதிகாரம் அந்த 9லிருந்து வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான் சொல்லுகிற வார்த்தையை அவன் சொல்லுவான், அவன் சொல்லுகிற வார்த்தைக்கு செவி கொடுக்காதவர்களை நான் விசாரிப்பேன் என்று சொல்லுகிறார். நான் சொல்லாத ஒரு வார்த்தை அவன் சொன்னான், அவன் சாவ கடவன் என்று சொல்லி அந்த வேதத்தில் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியில் இயேசு கிறிஸ்து வந்து என்ன நற்செய்தியை சொன்னார், என்ன அறிவித்தார் என்று சொல்லி அவர் பிறப்பின் நற்செய்தி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏசாயா 36:5 சொல்லுகிறது, நீங்கள் மந்திரம் மாயம் பேய் என்று சொல்லி ஓடாதபடி இயேசுனுடைய வார்த்தைக்கு, அந்த வசனத்துக்கு, கட்டளைக்கு, கற்பனைக்கு கை கொண்டு வேதத்துக்கு மாத்திரம் பயப்படுங்க என்று சொல்லி ஆண்டவர் இந்த பூமியில சொன்னார். அல்லேலூயா. அந்த ஏசாயா 36:5 சொல்லுகிறது, யுத்தத்துக்கு மந்திர ஆலோசனை வல்லம் என்று சொல்லுகிறாயே, அது வாய் பேச்சு என்று வேறே அல்ல, நீ என்னை விரோதிக்கும்படி மேல நீ நம்பிக்கை வைத்திருக்கிறார் சொல்லுகிறார். அப்ப என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் அந்த 20ஆம் வசனத்துக்குள்ள அங்கு சொல்லுகிறது, அதே வசனம் சொல்லுகிறது, யுத்தத்துக்கு மந்திர ஆலோசனைகளும் வல்லமைகளும் உண்டு என்று சொல்லுகிறாயே, இது வாய் பேச்சு என்று வேறே அல்ல, என்ன விரோதிக்கும்படி யாரு மேல நீ நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த வார்த்தை கேட்கிறது. என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, இதை தான் இன்னைக்கு சீசர்களும் எல்லாம் இன்னைக்கு அறிவித்து வந்து, இப்படி உலகத்துக்கு பயப்படாதீர்கள், மந்திரவாதிக்கு சன்னத்துக்காரனுக்கு இப்படி எல்லாருக்கும் பயப்படாதபடி வேதத்துக்கு பயந்து, என் வார்த்தைக்கு பயந்து எனக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அந்த நாளில் அவர் சொல்லுகிறார். பாருங்க ஒரு வசனம். அப்போ இன்னைக்கு எல்லாம் அவர் மூலியமாக தான் நடக்கிறதை தவிர இந்த உலகத்தில் வேற யாரும் நமக்கு யாரையும் நமக்கு எதிர்த்து நின்று போராட முடியாதுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. பாருங்க, இங்கு கர்த்தரால் அன்னைக்கு வருகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு உபத்திரத்தை பார்க்கிறோம். இதைத்தான் ஆண்டவர் சொல்லி வருகிறார். உபாகம் 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அவர்கள் பசியினால் வாடி எரிபந்தமான உஷ்ணத்தினாலும் கொடிய வாதையினாலும் மாண்டு போவார்கள். துஷ்ட மிருகங்களின் பற்களை தரையிலே ஊறும் பாம்புகளின் விஷத்தையும், மிருகத்தினுடைய பற்களும் தரையில் ஊறும் பாம்பின் விஷங்களையும் அவர்களுக்குள் அனுப்புவேன். வெளியிலே பட்டயமும் உள்ளே பயங்கரமும், வாலிபனையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் நரைத்த கிழவனையும் அழிக்கும். ஆமே, ஹல்லேலூயா. வேறு ஒருவரும் இல்லை. நம்மளை ஆசீர்வதிக்கிறவரும் அவர்தான், நம்மளை வாழ வைக்கிறவரும் அவர்தான், நம்மளை அடித்து நம்மளை திருத்துகிறவரும் அவர்தான் என்று சொல்லி இன்னைக்கு இந்த பிறப்பின் நற்செய்தியிலே இயேசு சொல்லி வந்த சுவிசேஷங்கள் நற்செய்திகளிலே இன்னைக்கு நாம் பார்க்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை தான் சீஷர்களும் சொன்னார்கள். இதை தான் அந்த பரிசேயர் சதிசேயர் வேத பாதகர்களுக்கும் இந்த ஜனங்களுக்கும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால தான் இயேசுவை அடிப்பதற்கும் இயேசுவை துன்புறுத்துவதற்கும் சீஷர்கள் அடிப்பதற்கும் இந்த வார்த்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த வேத வசனத்தில் இருக்கிற அந்த வார்த்தைகளை, அதை தான் இயேசு மேலே இவ்வளவு கோபப்பட்டார் என்று சொல்லி இந்த பிறப்பின் நற்செய்தியில் இன்னைக்கு நாம் சொல்லப்படுகிறோம். அந்த ஏசாயா 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, மூப்பனும் கணம் பொருந்தினவனுமே தலை, மூப்பனும் கணம் பொருந்தினவனே தலை, பொய் போதகனுமா இருக்கிற தீர்க்கதரிசியே வாழ். பொய் போதகம் சொல்லுகிற தீர்க்கதரிசியே வாழ். இந்த ஜனத்தை நடத்துகிறவர்கள் எத்தருமாய் அவர்களால் நடத்தப்படுகிறவர்கள் நாசமடைகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இதையெல்லாம் பிரசங்கிக்கிறாங்க அன்னைக்கு. இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் பிரசங்கித்து சொல்லும்போது மற்றவர்களுக்கு இது ஏற்றுக்கொள்ள முடியாதபடி இருக்கிறது. அதை தான் இன்னைக்கு இயேசு வந்து அவர் சொல்லுகிறார், தன்னை தாழ்த்தி, தன்னை ஜெபித்து, கீழ்ப்படிந்து, பொறுமை, அன்பு, விட்டு கொடுக்கிற தன்மை, இப்பவைகளெல்லாம் வேணும் என்று சொல்லி
ஆண்டவர் அவர் சொல்லுகிறார், ஒரு கன்னத்தில் அறைந்தா மறுகணத்தை காமிகள், உன் மேலங்கே கேட்டால் கீழங்கே கொடுத்து விடுங்கள், பிறருடைய வீட்டையோ பிறருடைய பொருளையோ சொத்தையோ சுகத்தையோ மனைவியோ இச்சிக்க கூடாது என்று சொல்லுகிறார். எல்லாருடைய அன்பா இருங்கள் என்று சொன்னார். எல்லாருடைய பொய் சொல்ல வேண்டாம், களவு செய்ய வேண்டாம், இப்படி தன்னை தாழ்த்தி ஆவின் கனியில் நிரம்பி அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமையில் இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இதை பிரசங்கித்த போது அதை ஏற்றுக்கொள்ளுவதற்கு இன்னைக்கு ஆட்கள் இல்லை, ஜனம் இல்லை என்று சொல்லிதான் இயேசுவை காட்டி கொடுக்கிறார்கள். இயேசுவை அடிக்கிற என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பிறப்பின் நற்செய்தி என்ன? நான் இன்னைக்கு ஊழியம் செய்கிறேன், நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறேன், நான் ஏழை எளிய திக்கற்ற விதவை அநாத பட்டினி இருக்கிறவர்களுக்கு நன்மை செய்து நீதியை செய்து அவங்களுக்காக ஜெபித்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்ததான் இன்னைக்கு இயேசு இந்த பூமிக்கு வந்தாரே தவிர அந்த ஜாதி மதம் பேதம் இராதபடி எல்லாரையும் ஒன்றாக நேசிக்க வேண்டும் என்று சொல்லிதான் இயேசு சொல்லுகிறார். என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஓய்வு நாளிலே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு நாம் ஜெபிக்கிறோம், ஆண்டவரை தேடுகிறோம், ஆண்டவருடைய பிள்ளை என்று நாம் இருக்கிறோம். ஆனால் நம்ம இடத்துல அன்பு இருக்கிறதா? நம்ம இடத்துல ஒரு கீழ்ப்படிதல் இருக்கிறதா? நம்ம இடத்துல கடவுளுடைய பயம் இருக்கிறதா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதை தான் இன்னைக்கு இந்த வேதம் ரொம்ப அழகாக எச்சரித்து சொல்லுகிறது. என் அருமை தேவனுடைய பிள்ளைகளை, அவருடைய பிறப்பின் நற்செய்தி. அப்போ இன்னைக்கு அவர் பிறந்த காரணமே ஏன் மரியாதத்தில் பிறந்தார் அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்கன்னு சொன்னால், இன்னைக்கு இந்த பூமியில் அன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்ணை ஒதுக்கி வைத்திருந்தார்கள். இது மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் வழிநடத்தி வரும் பொழுது அங்கே அந்த இறைச்சி வேண்டுமென்று கேட்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். ஆண்டவர் மோசேயிடத்தில் ஆண்டவர் கேட்கிறார், எவ்வளோ ஜனங்கள் வருதுன்னு. அப்போ அவர் சொல்லுகிறார் 6 லட்சம் புருஷர்கள்னு சொல்லி மோசே சொல்லுகிறார். பாருங்கள், பெண்களை கணக்கில் சேர்க்கலை. அப்போ இன்றைக்கி ஆண்டவர் ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறந்ததுக்கு காரணம் பெண்ணை பெருமை சேர்த்துவதற்கு தான். ஹல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டவரை அந்த பெண்ணின் வயிற்றில் பிறக்கலைன்னா என் தாய்க்கு முதலிடம் இல்லை, என் தாய்க்கு இன்னைக்கு ஒரு மதிப்பு மரியாதை இல்லாத போய்விடும் என்று சொல்லி தான் அன்னைக்கு ஆண்டவர் பெண்ணின் இடத்துல பிறந்தார். இல்லைன்னா அவர் பெரிய அரண்மனையில் பிறந்திருக்கலாம், அவர் பெரிய ஒரு இடத்துல பிறந்திருக்கலாம், இல்லை நேராக வானத்திலிருந்து சொல்லி அறிவித்து வந்திருக்கலாம். என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் பெண்ணுக்கு பெருமை சேர்ப்பதற்கு தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார் என்கிற இந்த வேதத்தை நாம் முதல் தலைப்பில் நாம் பார்க்கிறோம். பாருங்கள், அடுத்து இன்னைக்கு நாம் பார்க்கிறோம். முதலாவது அவர் என்னை உண்டாக்கின பெற்ற தாய்க்கு பெருமை சேர்த்தார். ஹல்லேலூயா. அதை தான் மத்திய அந்த 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்க கேட்டோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வெளிப்படுத்தின விசேஷம் அந்த 12:3 சொல்லுகிறது, அந்த பெண் கர்ப்பவதியாகி அந்த குழந்தை பிறப்பதற்கு அவள் வருத்தப்படுகிற போது அப்பொழுது அந்த பொல்லாத வலுசருபம் அந்த குழந்தை பட்சித்து போடும்படியாய் அங்கு நிற்கிறது என்று சொல்லி அந்த வேதத்தில் நான் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய இந்த வெளிப்படுத்தின இந்த விசேஷத்தில் பாருங்க, சங்கீதம் அந்த 84வது சங்கீதம் 11 சொல்லுகிறது, அந்த பெண் சூரியன் அணிந்திருந்தாள். ஹல்லேலூயா. அப்போ பெண்ணுக்கு அந்த சூரியன் அணிந்திருந்தார். அப்போ சூரியன் வேதத்தில் சொல்லப்படுகிறது பிதாவானவர் அக்கினியானவர். ஹல்லேலூயா. இல்லையா? அவர் அக்கினியாக இருக்கிறார். அதை தான் இன்னைக்கு அவர் வெளிச்சத்துக்கு இன்னைக்கு சூரியன் சொல்லுகிறார். அப்போ ஒரு பெண் சூரியன் அணிந்திருக்கிறார் என்று சொல்லி இந்த வேதம் அறிவிக்கிறது. அப்போ பெண்ணுக்கு பெருமை சேர்க்கவே ஆண்டவர் பெண்ணிடத்தில் பிறந்து இந்த பூமிக்கு வந்தார். அங்கு அடுத்து வாசிக்கிறோம் பாருங்கள், மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, மல்கியா 4:2, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். ஹல்லேலூயா. சட்டைகளில் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கண்டுகளைப் போல வளருவீர்கள். இன்னைக்கு ஒரு சில கூட்டம் என்ன சொல்லுது, பெண்கள் பேசக்கூடாது, பெண்கள் ஜெபிக்க கூடாது, பெண்கள் ஆண்டவர் நிற்க கூடாதுன்னு சொல்லி ஒரு கூட்டம் பேசி கொண்டிருக்குது. யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, என் ஊழியக்காரன் மேலும் என் ஊழியக்காரி மேலும் என் ஆவியை ஊற்றுகிறேன், அவர்கள் ஊழியம் செய்வார்கள் என்று சொல்லி. என் அருமை தேவனுடைய பிள்ளை, ஜெபிக்கலாம், ஆண்டவரை தேடுகலாம், பிரசங்கிக்கலாம், ஆண்டவருடைய பிள்ளை என்று பெயர் பெற்றிருக்கிறான். வேதத்தை நிதானித்து அறிந்து பிரசங்க செய்தால் ஒழிய
நாம் இந்த தேசத்தில் ஆசீர்வதிக்கப்பட முடியாது என்று இந்த வேதம் எச்சரித்து சொல்லுகிறது. என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமிக்கு ஆண்டவர் வந்து 3.5 வருஷம் இந்த ஊழியத்தை செய்த போது அவர் இந்த வார்த்தைகளை சொல்லி போனாரே, இந்த வார்த்தையை நாம் பின்பற்றுகிறோமா? இந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிறோமா? இந்த வார்த்தை நம்ம கையில் இருக்கிறதா? ஹல்லேலூயா. என் அருமை தேவனுடைய இந்த பிறப்பின் நற்செய்தியில இவைகள் இல்லை என்று சொன்னால், இந்த கிறிஸ்துமஸ் இந்த நாளிலே நாம் செய்கிற எல்லா உணவு உடைகளும், நாம் செய்கிற தின்பண்டங்களும், நாம் வெட்டுகிற கேக்கும் வீணாயிருக்கும். அவர் வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்லிதான் இன்னைக்கு அந்த பிறப்பின் நற்செய்தி, அதுக்கு ஒரு தலைப்பு இன்னைக்கு இல்லையா, பெண்ணுக்கு பெருமை தந்தவர் என்று சொல்லி நான் வைத்து அதை நாம் பேசலாம். என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அதுதான் பெண்ணுக்கு. பாருங்க, அந்த பெண் நீங்கள் யாரும் சாதாரண நினைக்கக்கூடாது. என் அருமை தாயார்களே, என் சகோதரர்களே, சகோதரிகளே, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களிடத்தில் ஒரு அக்கினி இருக்கிறது. அதனால தான் இன்னைக்கு பெண்கள் எங்கு பார்த்தாலும் இன்றைக்கி பிளேன் ஓட்டுகிறார்கள், கப்பல் ஓட்டுகிறார்கள், எல்லா துறைகளிலும் இன்றைக்கி பெண்ணுக்கு பெருமை சேர்த்தவர் இயேசு கிறிஸ்து என்பது. அதுதான் இன்றைக்கி அந்த பிறந்த நாள். அதுதான் இன்றைக்கி பிறந்த நாள் என்று சொல்லி நாம் கொண்டாடுகிறோம், கேக்கு வெட்டுகிறோம். இதையெல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த அந்த பெரிய பொக்கிஷத்தை தான் உங்களுக்கு சொல்லுகிறோம். எத்தனை பாஸ்டர்கள், எத்தனை சபைகள், எத்தனை ஊழியங்கள் இன்னைக்கு துணி கொடுக்கிறார்கள், சேலை கொடுக்கிறார்கள், கேக்கு கொடுக்கிறார்கள், வீதி வீதியாக இப்போ இயேசு பிறந்தாரு சொல்லுகிறார்கள். ஆண்டவர் இதையெல்லாம் மற்றவங்களுக்கு ஒரு விதமாக தெரியும், கேவலமாக தெரியும். இயேசு சொன்னதை நாங்கள் சொல்ல வந்திருக்கிறோம் என்று சொல்லி பலர் இதை செய்து கொண்டிருக்கிறார். என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆண்டவருடைய இந்த வார்த்தை இப்படியா சொல்லி, இன்றைக்கு பெண்ணுக்கு பெருமை சேர்த்தவர் நம்ம ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் இன்னைக்கு ஒரு தலைப்பு, பெண்ணுக்கு வந்த பெருமை. ஹல்லேலூயா. அதுதான் இன்றைக்கு அந்த வேதம் சொல்லுகிறது. அடுத்து பாருங்க, 2வது நாம் பார்க்கிறோம், அவருடைய நாமம் என்ன? ஹல்லேலூயா. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்தால் அங்கு சொல்லுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஏசாயாவில் சொல்லுகிறது அவருடைய நாமம் என்ன என்று சொல்லி இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறது, இன்னைக்கு கேட்கிறது, சொல்லப்படுகிறது. அப்போ நாமம் என்றால் என்ன? ஆனால் நாம் சொல்லுகிறோம் அவர் யெகோவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமம் அதிசயமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமம் இங்கே பார்க்குறோம். அவருடைய நாமம் என்ன அப்படின்னு சொன்னால், சகரியா 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லுகிறது. சகரியா 7:10 வாசிக்கலாம். திக்கற்றவர்களையும் விதவையையும் திக்கற்ற பிள்ளைகளையும், விதவையும் திக்கற்ற பிள்ளைகளையும், பரதேசியும் சிறுமையானவனையும் ஒடுக்காமலும், உங்களில் ஒருவனும் தன் சகோதரனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் இருங்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய அந்த திட்டம், அந்த அறிவிப்பு, அந்த சுவிசேஷம், அந்த வார்த்தை என்ன கேட்டீங்கன்னா, திக்கற்றவர், விதவை, அனாதை, பட்னியா இருக்கிறவருக்கு நியாயம் செய், நீதி செய்யுங்கிறது தான் அவருடைய நாமம். அதே தான் சொல்லுகிறார், என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய நாமம் தன்னை ஏழை, எளிய, திக்கற்ற, விதவை, அனாத, பட்னியா இருக்கிறவர்களுக்கு நீ நீதி செய்கிற ஆளாக இருக்கிறாயா? நீதி செய்கிறாயா? உன் பெத்த தாய் தகப்பனுக்கு நீதி செய்கிறாயா? உன் கூட பிறந்த சகோதர சகோதரிக்கு நீதி செய்கிறாயா? உன் உறவினர்கிட்ட இடத்துல நீதி செய்கிறாய் என்று சொல்லி இன்னைக்கு இந்த வேத வசனம் கேட்கிறது. இதுதான் அவருடைய நாமம் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் அவருடைய நாமம் என்று சொல்லப்படுகிறது. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஆண்டவருடைய அந்த வார்த்தை சொல்லுகிறது, இந்த திக்கற்ற, விதவை, அனாதை
இவர்களுக்கெல்லாம் நன்மை செய்ய வேண்டும். இன்னைக்கு நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் இதை தான் இன்னைக்கு கொஞ்சம் பலர் இதை செய்து வர கொஞ்சம் பேர் பாருங்க உதவுவதற்கே கஷ்டப்படுவார்கள். ஹல்லேலூயா. அதை தான் இன்னைக்கு இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. அந்த ஏழை எளியவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி ஆண்டருடைய இந்த ஊழியம் அவருடைய நாமம் இதுதான் என்று சொல்லப்படுகிறது. இந்த நாமம் இதை நாம் செய்ய வேண்டும். இன்றைக்கி எனக்கு பணம் இருக்குது, சொத்து இருக்குது, சுகம் இருக்குது என்று சொல்லி நாம் இருக்கிறோம். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு இறந்துட்டால் நாம் எதை எடுத்துக்கொண்டு போவோம்? ஹல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை தான் அன்னைக்கு ஏழைகள், எளிய, ஒதுக்கப்பட்டவர்கள், அவர் ஜாதி மதத்தை பார்க்கவில்லை, ஜனத்தை பார்த்தார். நான் பெற்ற பிள்ளைகள், நான் உருவாக்கின இந்த ஜனம் எல்லாம் அவர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் இந்த உலகத்தில் எல்லா விதமான கொடி செடி மரங்களை எல்லாம் நமக்கு கொடுத்து எல்லாத்தையும் வைத்திருக்கிறார் என்பதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் இன்றைக்கு முதலாவது பார்க்குறோம். அவருடைய நாமம் என்ன? இந்த ஏழை எளிய திக்கற்ற விதவைகளை கொண்டு வரும். அடுத்து அவர் சொல்ல அவருடைய நாமம் அதிசயமானவர் என்று சொல்லி. அப்போ அதிசயம் என்று சொன்னால் என்ன? இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் நமக்கு அதிசயமாக நம்மளை உருவாக்கி ஒரு மண்ணினால் நம்மளை பொம்மையாக செய்து எத்தனை நாடி நரம்புகள், எத்தனை உறுப்புகள் பாரு, 9 உறுப்புகள், 12 உறுப்புகள் இருக்கிறது. இந்த 12 உறுப்பும் சரியாக செயல்பட்டால் தான் நான் உயிரோடு வாழ முடியும். அல்லேலூயா. அதே மாதிரி 12 வாசலை வைத்திருக்கிறார். இந்த 12 வாசலுக்கும் திறப்பும் அடைப்புமாக வைத்திருக்கிறார். இந்த 12 வாசல் ஏதாவது ஒன்று அடைக்கப்பட்டாலும் கூட நம்ம வாழ்வது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, ஒரு நரம்புகளையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு எலும்புகளையும் கொடுத்து அவர் இயக்கி நம்மளை வழி நடத்தி கொண்டிருக்கிறாரே, இதுதான் அதிசயம். அல்லேலூயா. எத்தனை மிருக ஜீவனங்களே, எல்லா உயிரினங்களுக்கும் ரத்தம் தான் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அவரை குத்தும் போது ரத்தமும் வந்தது, தண்ணீரும் வந்தது. ரத்தம் உயிரினங்களுக்கு இருக்கிறது, தண்ணீர் தாவரைகளுக்கு, அதாவது கொடி செடி மரங்களுக்கு இருக்குது. அப்போ கொடி செடி மரங்களில் வளர்கிற பூச்சை புழுக்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி தான் வரும். அல்லேலூயா. இதுதான் அவருடைய நாமம் அதிசயமானது என்று முதல் சொன்னோம். ஏழை எளியவர்களை இறங்குவது அவருடைய நாமம். அடுத்து பார்க்குறோம் அவருடைய நாமம் அதிசயமானது. அதுதான் இன்றைக்கு அதிசயமானவர். இதையெல்லாம் இன்றைக்கி உருவாக்கி வைத்தது அதிசயமாய். எத்தனை குருவி பறவைகளை உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. அது எல்லாம் ஒரு அதிசயமாக இருக்கிறது. அந்த கலர்களை பார்க்கும்போது, பூக்களை பார்க்கும்போது, ஒரு பழங்களை பார்க்கும்போது என்னென்ன டேஸ்ட் கொடுத்து, என்ன ருசி பழங்களை கொடுத்துருக்கிறாரே, இதையெல்லாம் இது அதிசயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து அவருடைய பார்க்கிறோம். என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, ஆலோசனை கர்த்தர். அல்லேலூயா. அவர் ஆலோசனை கர்த்தர் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ ஆலோசனை என்று சொன்னால் என்ன அப்படி நாம் பார்க்கும்போது, யாத்திராகம புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் நான் 1-5 வரை வாசிக்கும் பொழுது அந்த தேவனுடைய வார்த்தை இப்படியா சொல்லுகிறது. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரின் குமாரன் பெசலேலை பேர் சொல்லி அழைத்து, வினோதமான வேலையை அவன் யோசித்து செய்கிறதற்கு பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும், ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதித்திருக்கிற மரத்தில் சித்திர வேலையை செய்வதற்கும், மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்வதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப ஆலோசனை, அவர் ஆலோசனை கொடுக்கிறார். அப்போ என்ன சொல்லுகிறாராங்க? பெசரலை பேர் சொல்லி அழைத்து வினோதமான வேலைகளை செய்வதற்கு அவனை தேவ ஞானம் புத்தி அறிவு தேவ ஆவியில் நிரப்பி பற்பல வேலைகளை அவன் ரத்தனங்களில் முத்திரம் பதிக்கவும், மரங்களில் வேலை செய்யவும், சித்திர வேலைகளை செய்யும், பல வேலைகளை செய்வதற்கு அவனுக்கு ஞானம் புத்தி அறிவு தேவ ஆவியில் நிரப்பினார். இதுதான் ஆலோசனை. அப்போ ஒரு ஆலோசனை இருந்து அந்த முதலாளி செய்தது தான் இந்த மைக்கு. ஹல்லேலூயா. இந்த மைக்கில் நம்ம பேச முடியாது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு முதலாளிகளுக்கும் ஆலோசனை கொடுத்து, நாம் என்னுடைய பிள்ளைகள் இவைகளெல்லாம் பயன்படுத்தி இது நிமித்தமாக என் பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்கு தான் இன்றைக்கி நல்ல அரண்மனை, வீடுகள், கார், பங்களா, நாம் சுகமாக இருப்பதற்கு எத்தனை விதமான உணவு, உடைகள், எத்தனை விதமான தேவைகளை இன்னைக்கு வைத்திருக்கிறோமே, இதெல்லாம் ஆலோசனை கொடுத்து ஆண்டவர் செய்ததுனால தான் இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிற அந்த சேர்,
ஹல்லேலூயா. நாம் படுத்திருக்கிற பெட் இப்படி எல்லாம் ஒவ்வொன்றும் நாம் பார்க்கும்போது இதுதான் அவர் ஆலோசனை கர்த்தர் என்று சொல்லி இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால தான் அவர் ஞானம் புத்தி தேவ ஆவியில நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த ஞானம் புத்தி அறிவை தேவ ஆவியில் நிரப்பி இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அருமையான பிள்ளைகளே, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், தொழில் செய்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் உட்கார்ந்து ஒவ்வொரு நாளும் ஜெபம் செய்யுங்க. என் பிள்ளை ஞானம் புத்தி அறிவு தேவ ஆவியில் நிரப்பப்பட வேண்டும் என்று ஜெபம் செய்யும்போது தேவனுடைய ஆவி பிள்ளைகள் மேலே இறங்கும் போது அவர்கள் பற்பல வேளைகளை யோசித்து யூகித்து ஞானமா செய்வார்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய பிறப்பின் நற்செய்தியில் இது அறிவிக்கப்படுகிறது. என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் அவருடைய சொல்லுகிறார். அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன். வேற எதுக்கும் இந்த உலகத்தில் வல்லமை இல்லை. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை, அவருடைய வேதம், அவருடைய செய்திக்கு மாத்திரம்தான் இந்த நாளில் இன்னைக்கு வல்லமை இருக்குன்னு சொல்லி இந்த வேதம் சொல்லுகிறது. என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் இந்த ஆண்டுடைய இந்த பிறப்பின் நற்செய்தியில் இந்த அதிகாலை வேளையில் இந்த கிறிஸ்மஸ் நாளில் இதை உட்காந்து கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி ஆண்டுடைய வழியில், வேதத்தில், சத்தியத்தில், பரிசுத்த ஆவியில், அபிஷேகத்தில், அந்த வரங்களில் நீ எப்படி நடந்து பயபக்தியோடு போகிறாயோ அப்பொழுது ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து உன் குடும்பத்தை உன் பிள்ளைகளை வழி நடத்துவார். இன்னைக்கு இந்த கிறிஸ்மஸில் கொண்டாடுகிற இந்த கொண்டாட்டம் இயேசுக்கு அது மிகவும் நன்மையாக இருக்கும் என்று சொல்லி இந்த வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் சத்தியமோ ஜீவனோ நானே. வழியும் சத்தியமோ ஜீவனோ நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். உன்னை நானே தெரிந்து கொண்டேனே மகனே, மகளே. உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே. உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே. ஒருபோதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. வழியும் சத்தியம் ஜீவனும் நானே. நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நாளில் ஆண்டவரே, இந்த கிறிஸ்மஸ் நாளில் ஆண்டவரே, இந்த இடத்துல கூடி, இந்த சபையில் கூடி, இந்த இடத்துல ஜெபிக்கும்படியா நீர் கொடுத்த பெரிதான கிருபைக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை கொண்டாட வந்திருக்கிற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் மேலும் உன் கரை இறங்கி ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் ஆண்டவரும் கரம் இறங்கி ஆண்டவரே, இன்னைக்கு ஏழை எளிய திக்கற்ற விதவை பிள்ளைகள் மேல் ஆண்டவரும் கரம் இறங்கி எத்தனை கஷ்டம் பிரச்சனை இருக்கிறார்களோ அவைகளெல்லாம் மாறி ஆண்டவரே இந்த நாளில் உன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து நீ பலப்படுத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன்ப்பா. உன் கரை இறங்கி வரட்டும். இந்த கிறிஸ்துமஸ் நாளில் பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க. பூக்கள வரத்தில் இருந்து உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இவர்களை ஆசீர்வதித்து பெருக பண்ண வேண்டும் என்று எங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அப்படி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.